இன்னைக்கு பொழப்புக்கு மலைக்கு அதுக்கு கருவாடு வித்தாது பொழைச்சுக்கிறோம். அப்படியே அந்த நேரத்துல பொழப்ப அப்படி என்ன கருவாடு விற்கிறிய? நமக்கு அனைத்து ஐட்டம் இருக்குல்ல, சூட வெங்கட கார பிடிச்சி கருவாடு. என்னென்ன கருவாடு? தொண்டியில இருந்து வரேன். சரி, நம்மகிட்ட பல ஐட்டம் இருக்கு. என்னென்ன ஐட்டம் இருக்கு? சூட வெங்கட கார பிடிச்சி கருவாடு. அது என்ன கருவாடு? கடைசியில் சொல்ற கருவாடு. ஐயா, நான் சரியா தான் சொல்றேன், நீங்க ஏதோ தவறா நினைச்சுக்கிறீங்க. கருவாடு கருவாடு கருவாடு. சூப்பர்ரா. மழை இனிமே மசல் தூவ கூட வராதுடா. இனி மழை வருங்கிற. கருவாடு கருவாடு சூடு வெள்ள போட்டு மழை போட்டு வெள்ள போட்டு கருவாடு கருவாடு சூடு வெள்ள போட்டு கருவாடு சூடு வெங்கட கார கருவாடு வெள்ள போட்டு அம்மா ஏன் பொழப்ப கெடுத்துக்கிருக்க? ஐயோ வெள்ள போட்டு அம்மா கருவாட்டு வியாபாரி. உன் கருவாடை நான் கெடுத்தேனா? அம்மா நீ எதுக்கு அப்படி பூண்டை கெடுக்கற? பூண்டை நான் உரிச்சேனா? பூண்டை நான் உரிச்சேனா? பூண்டு சொல்லு மூதேவி. பூண்டுன்னு நான் சொல்றேன், நீ என்ன நினைச்சுக்கிற? கருவாடை மரியாதை தூக்கிட்டு போயிரு. அம்மாக்கு மரியாதை ஓம்டுக்கு பூண்டை தூக்கிட்டு போயிரு. நீ என்னென்ன கருவாடை வச்சிருக்க? இந்த தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ இருக்க. என்னென்ன கருவாடை வச்சிருக்க? கருவாடு சூட வெங்கட கார பிடிச்சி கருவாடு. இதெல்லாமா கருவாடை போட்டு விக்கிறாங்க? நாலாவது ஒரு கருவாடு சொன்னீங்களே, அது என்ன கருவாடு? அம்மா நான் சரியா தான். அதெல்லாம் கருவாடு போட்டு வித்தா என்னத்துக்கு ஆகுது? அம்மா கருவாடு சூட வெங்கட கார கருவாடுன்னு சொன்னேன். என்ன கருவாடு? கருவாடு சூட சூலம் மூலம் பௌத்திரம். எப்பா பௌத்திரம் மூலம் உள்மூலம் வெளிமூலம். தம்பி தம்பி அண்ணா, இந்த வெங்கலக்கார சொன்னீங்கல்ல, ஆமா 1 கிலோ கொடுங்க. ஐயா நான் உங்க ஆம்பளை ஆட்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதுல ஒரு 1/4 கிலோ கொடுங்க. 1/4 கிலோ என்ன பூண்டு வேணும்? மலை பூண்டு, வெள்ளை பூண்டு, மலை பூண்டு, தர பூண்டு, எல்லா பூண்டும் இருக்கு. அம்மா நீங்க பொய் சொல்லக்கூடாது. என் பொழப்ப நீங்க பார்க்க விடுங்க. நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. நீ தான் என்னைய கெடுக்குற. நான் யாரும் வந்ததுக்கு போயிட்டா நேரம் 15 கிலோ வித்திருப்பேன். நீ 15 கிலோ தான் விட்டுருப்ப. நான் இருக்கிற பூண்டெல்லாம் வித்திருப்பேன். இங்க பொழப்ப கெடுத்த மத்த மரியாதையா உன் கருவாடை தூக்கிட்டு போயிரு. மரியாதையா உன் பூண்டை தூக்கிட்டு போய் கோவம் வந்துச்சு கருவாடை தண்ணிக்குள்ள பூண்டாயிருவேன். அப்புறம் கடுப்பு பூண்டாயிருவேன். பூண்டை தூக்கி வாயில வச்சுட்டு எனக்கு இளஞ்சல் இது பண்ணிக்கிட்டு கூடாது. ஓடு கருவாடு பெருசா என்கிட்ட பூண்டு பெருசா? என்னதான் இருந்தாலும் ஏன் கருவாடுக்கு ஈடாகாது? ஏன் பூண்டுக்கு ஈடாகாது? ஏன் கருவாடு இருந்தா தான் சாப்பிட முடியும். ஏன் அப்படி பூண்டு தான் பெருசு? சாப்பிட்டு கருவாடு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் சிறுசு. எனக்கு தான் பெருசு. என்ன சொல்லிக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்லுவேன். பொய் கூட நமக்கு பிடிக்காது. நீ லைட்டோ கல்லாட்ட ஆட பாக்குறீங்க. நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நீ சொல்றா நாயா? என்னது? ஓம்டு பூண்டு மலை பூண்டு அது ரைட்டு தான். நம்ம கருவாடு சின்ன இது. நம்ம பொய் சொல்லி பழக்கம். எங்கோட பூண்டை வந்து எல்லா குழம்புலயும் போட்டு வைக்கலாம். அம்மா ஏம்டு கருவாடுல பல குழம்பு வைக்கலாம். என்னென்ன குழம்பு வைப்ப? கருவாடு தொக்கு, கருவாடு குழம்பு, சரி, கருவாட்டு வறுவல், சரி, கருவாடு தொக்கு. ஏய் லூசு பேல திரும்ப திரும்ப அதுல நிக்கிற என்ன அரோட பேல? கருவாட்டு வறுவல். சுத்தி சுத்தி 3 குழம்புக்குள்ள தான் நிக்கிற. அம்மா கருவாட்டு ரசம். கருவாட்டு ரசம். கருவாட்டுல யாருங்க ரசம் வைக்கிறது? அட இப்ப ஐயோ ஒரு பைத்தியம் பார்த்தா வந்திருக்கதெல்லாம் பைத்தியமா? அம்மா நைட் சாப்பிட்டது வந்து ரசம் வைக்கிறாங்க. கருவாட்டு சாம்பார். கருவாட்டு சாம்பார். என்ன எடுவட்ட பேல மெண்டலா தான் ஐடியாடா? அம்மா மெண்டல் நூத்தி சிரிக்கி இது மாதிரி கருவாட்டு குழம்பு நீ பார்த்தே. ஆனா எங்கோட பூண்டு அப்படிலாம் கிடையாது. பூண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பூண்டு தொக்கு. அம்மா நீ எந்த தொக்கு பூண்டு துவையல், நீ எந்த தொக்கு வச்சாலும் சரி கருவாடு இருந்தாதான் சாப்பாடு இழுக்கும். எங்கோட பூண்டு சாப்பிட்டா வாய் கலகலையா பெரியும். உங்கோட பூண்டை தின்னு விட்டு குசை போட்டு நாடகத்தை கெடுத்து போடுவாங்க. எவ்வளவு புனிதமா, அதனால யாரோ குசை போடுறது கூட்டம் கம்மியா இருக்கு. எவ்வளவு புனிதமான விஷயம் அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க. குசு போடுறதா புனிதமான விஷயம்? அம்மா கொலை செஞ்சவோட ஒத்துக்குறியா? குசு போட்டே ஒத்துக்கிறோமா? அது எவ்வளவு நல்லா தெரியுமா? வாய்வெல்லாம் கிளகலையா பெரியும். குசு போடுறது நல்லதுங்கிறாங்க. இந்த கொடுமையை நான் இதுவரை பார்த்தேன். எங்கோட பூண்டு சாப்பிட்டா பால் ஊறும். ரெக்கார்டு கருவாடு சாப்பிட்டாலும் பால் ஊறும். யாருக்கு ஊறும்? எனக்கு தான் ஊறும். எங்க உனக்கு எப்பறம் ஊறும்? ஏன்டா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு வியாபாரமே பண்ண தெரியல. யாருக்கு பண்ண தெரியல? கருவாடு. அம்மா அஞ்சாறு பூண்டு நான் வியாபாரத்துல பெரிய வியாபாரி. திணியத்துறா. புதுக்கோட்டை செய்ய வரியா? லூசு பையல செய்யப்பறியாடா? செய்யவரியான்னு கேக்குறா. அந்த பிள்ளைய எங்கடா கூப்பிடுறா? அவன் செய்யவரியான்னு கேக்குறா. நீ பாத்து ஜெயப்பிரியாடா செய்ய வரியான்ங்கற. நீ போய் யாருகிட்ட போய் கேக்குற பத்தியா? விருந்தாடி வந்த மாதிரியே சேர் போட்டு உட்கார்ந்து. அப்படி சொல்லாத. அவரும் தேவாங்க ஒண்ணு. அம்மா அவர் மாதிரி ஒரு யானை பார்த்ததே இல்லை. என்ன யானை? ஒரு நல்ல சிறப்பா பாடுவார் ஆளுதான் அப்படி. அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் அம்மா மந்தமாவே இருக்கு, எங்க குடும்பமே அப்படித்தான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆல்ரவுண்ட் கேஆர் ராஜா அதே மாட்டார். அப்ப இவருக்கு அவருக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கா? லிங்க் இல்ல, அவங்க சித்தப்பா தான். வேற யாரும். அப்படியா? நல்லா அதான் அந்த பையன் சித்தப்பா மாதிரியே இருக்காரு.
புருஷன் மசுரனா இருப்பேன். அதனாலதான் அவன் சிங்கப்பூர்ல இருக்கான். நம்ம சால சிங்கப்பூர்ல இருக்கானா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ அம்மாவா போற? அந்த ஆளு சிங்கப்பூர்ல இருக்கும்போது நான் எப்படி அம்மா இருக்கல? அப்புறம் என்ன மதுர்காம மாற? நீ என்னடா பண்ண போற? அஞ்சால உட்கார ஓடி அவனை கொலை ஆக்கு. நான் 50,000 ரூபாய் பணம் கட்டி அடுத்த வாரம் வர சொல்ல போறேன். பணம் நான் கட்டி அவன் வரவே வேணாம், அங்கேயே இருக்கட்டும். அவன் சிங்கப்பூர்ல என்னை யாரு பாத்துக்குவா? தண்ணி எல்லாம் யாரு தூக்கி கொடுப்பா? தண்ணி நான் தூக்குறேன், இந்த அடிக்கடி பானை அவன் கிடக்கா சிங்கப்பூர்ல. எனக்கு கோடமெல்லாம் தூக்க தெரியாதுங்க. நீ தூக்கல, நான் இந்த இடுப்புல தூக்க வச்சுக்குவேன். ஐயோ எனக்கு மாடிப்படி ஏற சிரமமா. மாடிப்படி ஏற மாடிப்படியை பேத்துருவான். அப்படி படி தேவையில்லை. நீ தான் சிங்கப்பூர்ல இருந்து அவன் வரப்படாது, அதுங்க எனக்கு முக்கியம். 50,000 ரூபாய் பணம் கட்டிருக்கேனே. பணம் நடி பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு. எங்கடா காசு காணா? எங்கடா என்னடா தேடிக்கிட்டு இருக்க? பணம் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கு. சிங்கப்பூர்ல அந்த ஆளு அங்கே இருக்கட்டும். நான் 10,000 50,000 வட்டி கொண்டாலும் நான் வாங்கி தரேன். இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா? ஏமா மனுஷன் வாழ்க்கை அவன் வர வேணாம்னு சொல்ல. நீ எது எப்படி நீ என்ன பண்ண போற? அவன் சிங்கப்பூர்ல உள்ள வந்தானே நமக்கு எரிஞ்சு. ஐயோ கல்லனாலும் கனவே புள்ளனாலும் புருஷே. கல்லனாலும் கடுக்கு கல்லானாலும் கடுக்கு புண்ணாலும் புருக்கு. அது உண்மை. புசக்கணும் போயிடக்கூடாது. அவன் வர வேணாம்னா விடுங்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே வேற எந்த நாடுன்னு இருக்கு போனா வராத மாதிரி சுடுகாடு தாண்டா இருக்கு. ஏன்டா எடோட்ட போய் வாயில நல்ல வார்த்தை வராதடா. சுடுகாடு போச்சுறாங்க. ஏய் நீ தாண்டா சொன்ன போனா வரக்கூடாது. அப்படி இல்லம்மா. நிறைய நாட்டுல போய் நிறைய ஆளுக்கு நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஆளுக்கு போவேன். இங்க இருந்து போய் 2 மாசம் போல பாத்துருவேன். 3ஆம் மாசம் வீடியோ போடுவேன் போல செல்லுல இருந்து. என்னன்னு? புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு ஆளும்பழத்த ஆளுங்க கொண்டாடத்தம்பட்டி. என் பேரு சுந்தரம். என்னது சுந்தரமா? வந்து மாதிரி வர வழி யாரோ சுந்தரம்னு இருக்காங்க, யாரும் தெரியல. அதான் கண்டுபிடிச்சேன். அவங்க சிரிக்கும் போது தெரிஞ்சு போச்சு அவர் தான் சுந்தரம். ஏன் நான் பாட்டுல பொதுவா சொல்றேன், நீ பாட்டுல காலைல விடுங்க. சண்டை இன்னைக்கு வந்து நம்ம விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். பொதுவா நேத்து புட்டே ஏதோ சொன்ன இங்க வாடா உன்னை நாடகத்தை நடிக்க வந்தியா என்னடா சொன்னேன். நான் பாரு நான் ஏய் கார்த்தி ஐயா என் குழந்தைனார் போறாரு. செய்ய வரியா மச்சான்? ஏங்க ஏங்க நான் உண்மையை சொல்லவா? நான் எந்த ஆம்பளைட்டையும் இவ்வளவு நேரம் நின்று பேசுனது இல்ல. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா கலரா தக தக நேரம் அரவிந்துக்கு தாண்டா கூட்டிட்டு போகணும். ஆளு சரியான ஒல்லியா இருக்கீங்களே எப்படி? ஐயோ ரொம்ப கண்ணு 2 பார்வையா விட்டுறா. கழுத்துல போட்டிருக்க தங்கச்சங்கிலி சூப்பரா இருக்கு. இந்த ஒரு விஷயம் தங்க சங்கிலி பார்த்துருக்கியா இல்லையா? பார்த்து இல்லை. அப்போ புருஷன் சிங்கப்பூர்லயே தான் இருப்பேன். உங்க கண்ணு அழகா இருக்கு, உங்க மீசை கூட சூப்பரா இருக்கு. அவன் அங்கே தான் இருக்கான். தங்க சங்கிலி தான் என்ன பெரிய சங்கிலி தான். எனக்கு இப்படி பொசுக்கு கழட்டி கொடுத்துட்டீங்க. சும்மா ஒருத்தன் மஞ்சள் கழட்டி கொடுத்தானே. சும்மா கொடுத்த போயா நீ நடிக்காத. தங்கத்தை வந்து பொய் சொல்ற பத்தியா? தங்கத்தை இருந்து இருந்தா எனக்கு மஞ்சள் ஒண்ணு எப்படி ஒரு 6 பவுன் இருக்குமா? 6 பவுன் இல்ல 6 குண்டு தான் இருக்கு. 6 குண்டா? ஆமா. உனத்த கண்ணு தர நினைக்கிறேன். உன்னை அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு ஒண்ணே குண்டுன்னு எனக்கே தெரியல. கிடந்துச்சு. யாரு குண்டுனே தெரியாம தூக்கி தெரியாம மொகரே பர்மரே. கேவலம். புர்ரா. மரியாதை பேசணும். என்னடா டொமேட்டோ ரொம்ப பேசுற? அடி உருளைக்கிழங்கு நோத்தா இதரசம். போட பொட்டேட்டோ அதிரசம். ஓ சௌரியத்துக்கு நீ பேசுற. சரி போனா பாரு எங்க அப்பத்தட்ட கிழிஞ்சு போன மணி பிரஸ் மாதிரியே. அதானே வேற எதுவும் சொல்லிருவேன்னு நினைச்சிட்டேன். அப்பலாம் சொல்ல மாட்டேன். தேவையில்லாம நீ இந்த பிரச்சனை பண்ணிக்க. தேவையில்லாம நீ தான் இந்த பிரச்சனை ஆக்குற. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ தான் பிரச்சனை ஆக்குற. பிரச்சனை யால வெறும் பிரச்சனையா? நீ சென்னை ஆக்குறன்னு சொல்லல பிரச்சனை ஆக்குறன்னு சொன்னே. அப்படி சொல்லுமா நீ பாட்டுல இருக்க. கத்தூற கிறுக்கு பையல. ஆமா உன்னோட ஓடி என்ன சொன்ன? பூண்டு வியாபாரி. பொளந்து பாத்துக்க தேவலமா அண்ணே அவனே வந்து ஜாவிரியாத்துக்கு நீ பேசுற இந்த பிரச்சனை வேணாமா? போ வேலை நீ பாரு. மரியாதை எடுத்த காலி பண்ணு. இல்ல போலீஸ் கேஸ் கொடுத்துருவே. நீ என்ன ரேப் பண்ண வந்த பாலியல் பலகாரம் பண்ண வந்தன்னு சொல்லி கொடுத்துருவே. பாலியல் பலகாரமா? காலையில 2 வடை ஒரு காபி. எதுக்குடா எடோட்ட பையல சொல்ற? பாலியல் பலாத்காரம் பண்ணி லூசி சிரிச்சு. நான் உன்னை போய் நீ என்ன பாலியல் பலகாரம் பண்ணேன்னு நான் அவட்ட சொல்லி உன்னை முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள பாலியல் பலகாரம்ல பால் பணியார லூசி முட்டை. அத மட்டும் ஏத்துக்கிறீங்க. அந்த பலகாரம் என்ன பலகாரம் பேர் தெரியாம பால் பலகாரம் முடியாது. பால் பலகாரம். ஏய் கெடுக்க வந்ததுக்கு பேர் என்னடா சொல்லுவாங்க? கெடுக்க வந்த ரேப் 2. அதுதான் பாலியல் பலகாரம். அது என்ன சொல்லுது? எதை கட்டான்னு தெரியலங்கிறாயா? எதை கட்டான்னு தெரியல. இட்லி சாப்பிட்டியா? எனக்கு தெரியாது. தெரியாது. ஆம்புலன்ஸ் சாப்பிட்டியா? தெரியாது. ஹோட்டல்ல கேட்குறேன் ஆம்புலன்ஸ் என்னதான் தின்னாரு? சாப்பிடல கேட்குறேன் ஆம்புலன்ஸ் சாப்பிட்டியா? எனக்கு வேணும். எதுக்கு தான் வந்தேன்?
உண்மை அப்படி தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணிக்கிறீங்க. எல்லா பல்லும் தெரியும். உங்க வேலையை பாருங்க. மரியாதையா இடத்த காலி பண்ணி நான் தான் பண்ணுவேன். அம்மா மரியாதை நீ உன் பொழப்ப காலி பண்ணு. உன் பொழப்ப காலி பண்ணு. அம்மா உன் பொழப்ப பண்ணு. நீ மரியாதையா இடத்த காலி பண்ணு. சேதி தெரியாம பேசிக்கிட்டு ஏய் ஏன் கூட உனக்கு தெரியாது. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் போட்டே பொளந்துரே பாத்துக்கோனே. அட இவங்க இருக்குது 10 பேர் அடிப்பால. ராஜாவுக்கு அடுத்து விழுந்துறல. அப்படியே நான் இருக்கிற தெம்பு கூட தூக்கி போட்டு அமிக்கி விடுவேன். ஏய் என்னை எல்லாம் கட்டிக்க போற உம்பள யோகாரி. ஏன் நானே கட்டில் மெத்தம் மாதிரி ரோலர் பாத்திருக்கியா? என்ன பாத்திருக்கியா? இந்த சல்லி நான் தான் ரோலர். அஜக் பஜக் பஜக் பஜக். அப்புறம் என்னை வலிச்சு தான் அள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஏற்கனவே இருக்க உள்ள போய்கிட்டே இருக்கு. இன்னும் இது மேலே ஏறி விழுந்தா என்னத்துக்கு? உனக்கு உள் போய்கிட்டு இருக்கு, என்னை வெளி வாங்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் இப்படி போகும், எனக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு. எத்தனை? 8.75. இங்கே அதுக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் கருப்ப பையன் இல்லையே. ஏண்டா வாய நல்லா விரிச்சில வச்சிருக்கோம் சொன்னாங்க. அது இல்ல. ஆமா சரிம்மா உன் வேலையை பாருமா. என் வேலையை நான் பாக்குறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். நீ இடத்த காலி பண்ணி நான் கருவாடை வியாபாரம் பண்றேன். அம்மா பத்தியா அங்க கைய வச்சு இங்க வச்சு கடைசியா யாம் இதுல யாம் தொழில கைய வச்சுட்டா. ஓப்புட்டு இதுல வைக்கல. நீ பூண்டை வியாபாரம் பண்ண, நான் கருவாடை வியாபாரம் பண்ணேன். ஏன் அப்படி பூண்டை ஓண்ட கொடுத்துரு. ஓப்புட்டு கருவாடை ஓ முன்ன எனக்கு இங்க நான் சொல்றத கேளு. இங்க வா. ஏய் இங்க வா. எனக்கு வந்து இறக்க மனசு அதிகம். யாராவது முன்னாடி கஷ்டப்பட்டாங்கன்னா நான் மனசு இறங்கிடுவேன். இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள அம்பட்டு கருவாடை நான் வித்து காமிக்கணுமா? நீ பூண்டை வித்து காமிக்கிறியா? உனக்கு யோகா இருக்கு. அதை தாண்டா சொல்றேன் நான். என்னைய பார்த்தா ஒருத்தோட தீவோட சாப்பிடுவியான்னு கேட்குறேன். என்ன ஒன்று ஆறாவதுக்கு வந்ததுனால அதாவது கருத்துக்கிட்டு இருக்கு. எது கிடைக்குது? ஏமா உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். என்னட்டு நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா என்ன மணி ஆச்சு, நான் 3 மணிக்கு ஃப்ளைட் ஏறணும். எந்த ஊர் போற? நீ சிங்கப்பூர் வரியா? தேனிப்பட்டிக்கு போறேன். தேனிப்பட்டிக்கு எங்கடா பிளேன் இருக்கு? ஊரு பாட்டில் வாங்க. மோகர கட்டை போற மூச்சி போற கடை. நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் சொல்லவா? நான் 7 வயசு எழுதிட்டவே. இந்த வருஷம் தொழில மாத்திட்டேன். பூட்டுக்கு சாவி போடுறது. பூட்டுக்கு சாவியா? அது என்ன மாத்திட்டீங்க? வாயை தயவு செஞ்சு இப்படி வைக்க. பொச்சு பொச்சுன்னு வருது. பொச்சு அதுக்காக. ஏய் பொசு பொசுன்னு வருது. அதேதான் கரெக்ட்டா சொல்றானே. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அங்கே தான் இருக்காரு. அப்பதான் நம்ம பூட்டுக்கு சாவி போடணும். ஏய் கை விடுறானா தாளத்தை கொடுக்குறான்டா. வீட்லயும் இப்படிதானா? வீட்டுல சோறு ஊத்த சொன்னா அந்த அத்தை கையை பிடிப்பாங்கல்ல. என்னண்ணா சரி எதை பிடிச்சாலும் பைய பிடி. பிரச்சனை வந்துடாம. பிரச்சனை வந்துடாம. வேற என்ன வியாபாரம் பண்றீங்க? அம்மா நான் பல தொழில் பார்த்தேன். கூட்டுக்கு சாய் போடுறது. சரி அது எப்படி போனுச்சு? நல்லா வியாபாரம் ஓடுச்சா? ஒத்துவல். ஏன் நட்டமா போயிச்சா? எங்கே நட்டமா போகுது? எல்லாமே இதாத்தான் போய்கிட்டு இருக்கு. ஏதா போய்கிட்டு இருக்கு? நட்டமெல்லாம் இல்லை. என்னங்க அப்படி சொல்றீங்க? இல்லம்மா மாமா இல்ல இல்ல அவருக்கு இல்லங்க. நான் உங்களை காத்துக்கு சிரிக்காதேன்னு சொல்லிருக்கேன். ஏய் நீ என்ன பேசுறனே அவர் புரியாம உட்கார்ந்திருக்காடா. ஏன்டா அத பாடப்படுத்துற? அவர் இந்திக்காரமா நம்பட்டியார் வேலைக்கு வந்தாலே. ஆஹா நம்பட்டியா இல்ல மம்பட்டி. புளியம்பலம். எங்க யாவத்துக்கு பேரு? புளியம்பலம். அம்மா புளியம்பலம் புளியம்பலம். கொட்டை எடுத்த பலம் எங்க பல கோணலாக இருக்கும் பலம். கையில் பிடித்தால் பலவல் என்று இருக்கும் பலம். பொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பலம். புளியம்பலம் எப்படி பொந்துக்குள்ள போகும்? நீங்க குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிச்சிருக்கீங்களா இல்லையாமா? புளியம்பலம் யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியும் புளியம்பலம்னா எப்படி இருக்கும்னு. எப்படி இருக்கு? இந்த கறி குழம்பு கூட கரைச்சு ஊத்துவோம்ல அதானே? அப்ப புரிச்சேன் சிங்கப்பூர்லாண்டா இருப்பேன். என்னடா பேசுற? ஏத்தா கறி குழம்புல தானே புளிய கரைச்சு ஊத்துவோம். என்னடா சிரிச்சிட்டு இருக்க? கறி குழம்புல 2 கிலோ கறிக்கு 5 கிலோ புளி கரைச்சு ஊத்துனா குழம்பு நல்லா இருக்கும். கறி குழம்புல புளிய உனக்கு வேணா கறி குழம்பு வச்சு தரவா? ஏன் ஒரு நாள் வச்சா வரும். அது வந்து கார குழம்பு. கார குழம்பு போயினா கார குழம்பு ஆக்கிட்டாடா அந்த குழம்பு. ஏய் நான் சமையல்ல புளி. ஆமா அதான் கறி குழம்புல புளி வரியனா அப்ப புளி தானே. ஏய் ஆமாடா. கறி குழம்புல வந்து 2 கிலோ கோழி கறிக்கு 5 கிலோ புளி கரைச்சு ஊத்துனா குழம்பு சூப்பரா இருக்கும். 5 கிலோ 10 7.5 கிலோ போடணும். ஏன்னா 7ன்னு பேசுற. ஒரு வாக்குல புளிச்சோறு கிண்டிக்கலாம். நாளைக்கு கூட 5000 பேருக்கு மத்தியில நான் ஒரு ஆளு தான் சமைக்க போறேன். நீ வேணா எனக்கு அசிஸ்டன்ட்
பேஷண்டாவா? ஐயோ என்னையே உள்ள கொண்டு வைக்கிறதுக்கா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? நான் சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுங்க. ஐயோ ஒரு சாம்பாரும் டீம்பாரும் வைக்கலாமா? ஏங்க அப்படி பேசுறீங்க? நீங்க சமையல்ல புளி கறி குழம்புக்கு புளி வடிவிய ஊத்தணும். சாம்பாருக்கு ரசத்தூள் போடணும். உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கான்னு சொல்லக்கூடாது. இருக்காக. எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்? புருஷன் தானே. ஆமா புருஷன் என்ன இப்ப வேலைக்காரன் தானோ? என்ன அதெல்லாம் அந்த கால சுவாமி நாதா அப்படின்னு கூப்பிட்டது. அதுக்கப்புறம் காலம் மாறிச்சு மாமா ஐட்டா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்பெல்லாம் என்னடா செல்லம்? என்னடா செல்லம் சொன்னவன தெரியல. வாடா குமார எந்திரடி திண்டு பாரு முண்டக்கற முண்ட பாரு. யாரே? ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. முண்டெல்லாம் பேசாதீங்க. எனக்கு கோவம் வந்து. அம்மா ஒண்ணே சொல்லணுமா நீங்க சொல்றதுமா ஒண்ணே. ஐயே நான் என் புருஷன்லாம் வையவே மாட்டேன் நான். அப்படி பார்த்து போய் திட்ட மாட்டேன். ஒருவேளை கோவம் வந்துச்சுன்னா ஏன்டா எடோட பையன் பிடிச்சி சத்தம் போடுவேன். அது வராது. எப்படி வரும்? நான் வரும்போது எப்படி வரும்? வராது. எங்க மழை எப்படிங்க வரும்? இந்த டான்ஸ் வந்தா எப்படியா மழை வரும்? நாங்க 2 பேரும் எப்போ காலை எடுத்து வைக்கிறோமோ அது வராது. கருதறுத்த